2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் நேற்று இரவு அம்பத்தூர் மற்றும் வானகரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக தகவல். சென்னையில் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மட்டும் மழைநீர் தேங்கிய நிலையில் தற்போது போக்குவரத்து சீரானது. மற்ற 20 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேக்கமின்றி வாகனங்கள் வழக்கம் போல் சென்று வருவதாக மாநகராட்சி அறிவிப்பு. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக 35 விமான சேவைகள் பாதிப்பு. 13 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததாக தகவல். சென்னையில் பெய்த கனமழையால் கோயம்பேடு மெட்ரோ சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சென்னை புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 140 கன அடியாக இருந்த நீர்வரத்து ஒரே நாளில் 707 கன அடியாக உயர்வு. சென்னை அடுத்த பட்டாபிராம் சேக்காடு ரயில்வே கீழ்ப்பாலத்தில் தேங்கி நிற்கும் மழை நீர். ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நகர் முழுவதும் குளம் போல் தேங்கிய மழை நீர். இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் பெறுவதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பு. மத்திய அரசிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீடு மனு மீது இன்று தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தால் நிபந்தனைகள் என்ன? ஆதரவாளர்கள், அரசியல் கட்சியினர் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த RSS பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. வகுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஒத்துவராத காரணத்தினால் அனுமதி மறுப்பு என தகவல். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு 33 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. 17 நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற அறிவுரை. சேலம் மற்றும் மதுரை பத்திரப்பதிவுத்துறை DIG ரவீந்திரநாத்தை அதிரடியாக கைது செய்தது CBCID. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றிய குற்றச்சாட்டில் அதிரடி. சென்னையில் ரயில் நிலையங்களுக்கு அருகே இயங்கும் 39 டாஸ்மாக் கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தெற்கு ரயில்வே கடிதம். ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி சித்திரவதை செய்த விவகாரம். வேலூர் மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகளிடம் CBCID போலீசார் விசாரணை. வங்கதேசத்தில் உறவினரை கொலை செய்துவிட்டு திருப்பூரில் பதுங்கியிருந்த இளைஞர் உட்பட 3 பேர் கைது. 6000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஆதார் எடுக்க உதவிய மனு எழுத்தாளரையும் கைது செய்தது காவல்துறை. சென்னை நுங்கம்பாக்கம் காந்தார் நகர் முதல் தெருவிற்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும். மறைந்த பாடும் நிலா SPBயின் 4வது நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு.
செங்கல்பட்டு அருகே 7 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த விவகாரம். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். கும்பகோணத்தில் நவக்கிரக கோயில்களை இணைக்க தேசிய நெடுஞ்சாலை அமைக்க கோரி வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் சடையாண்டி கோவில் திருவிழா. 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு விடிய விடிய நடந்த கறி விருந்து. சாதி மதங்களை கடந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் நாடாக இலங்கையை மாற்றுவோம். கூட்டு முயற்சியால் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க சூளுரை. இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமனம். அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு. இந்தியர்கள் லெபனான் நாட்டிற்கு வருவதை தவிர்க்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். லெபனானில் உள்ள இந்தியர்களும் வெளியேற உத்தரவு. அமெரிக்காவில் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸின் தேர்தல் அலுவலகத்தில் திடீர் துப்பாக்கிச் சூடு. தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருவதாக தகவல். செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்ற இந்திய அணியினருக்கு 3,20,00,000 ரூபாய் பரிசு. இந்திய செஸ் சம்மேளனம் அறிவிப்பு. டோடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.